பாலு, உனக்கு 1000 தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குதுடா. சரி, நீ சொல்ற மாதிரி நைட்டோட நைட்டா நம்ம சங்கரம் பிள்ளை வீட்டுக்கு போய் பூசாரியும் பிச்சைக்காரியும் இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிருந்தா அவர் என்ன வாங்க போய் விசாரிக்கலான்னு நம்ம கூட வந்திருக்கவா போறாரு? எப்படி வருவாரு? அவருக்கு தான் ஏற்கனவே நடந்த போன மேட்டர்ல ஏகப்பட்ட நம்பிக்கையாச்சே. அப்போ நான் போனதை பார்த்தது பொய்யின்றியா? உண்மைன்னு நாங்க நம்புறோம். ஆனா போய் பார்க்கும்போது அங்க பொணமே இல்லையே. ஊர்க்காரங்க எப்படி நம்மள நம்புவாங்க? டேய், அதே மாதிரி தான் இதுவும். அந்த பூசாரி தான் லெட்டர் போட்டாருன்னு பூசாரியும் பிச்சைக்காரையும் பேசினதை வச்சு நம்ம எப்படி அவங்கள நம்ப வைக்கிறது? ஆதாரம் வேணும் சொல்றதுக்கு. ஆதாரத்துக்கு நம்ம எங்க போறது? அட்லீஸ்ட் அந்த லதா கிட்ட சொன்னாலாவது நம்மளுக்கு சாட்சியா நிப்பாங்க. அவங்க சங்கரப்பிள்ளையோட பொண்ணுங்கிறதே நாம தான் கண்டுபிடிக்க வேண்டியதா போச்சு. இதுல வேற அவங்க நமக்கு வந்து சாட்சி சொல்ல போறாங்களாக்கோ. லதா ஒரு வேஸ்ட் கேரக்டர்ப்பா. எதை சொன்னாலும் மேற்கொண்டு நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. தோபாரியா, நம்ம பண்ற டிஸ்கஷன் அங்க அடிக்கிற எருமைக்கு கூட பிடிக்கல. லுக்க பத்தி அதுக்கு இன்றோடு கெடு முடிந்தது. இன்று இரவு ஒருவர் பலி. ஏய், வாங்க பட்டகம் சாபத்திரி போடலாம். ஏய், இந்த மாதிரி சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாதடா. போடுங்கப்பா, காமெடிலாம் இல்ல. என்ன விஷயம்டா? அது அப்புறம் சொல்ற, முதல்ல சாபத்திரி போடலாம்ப்பா. சரி வாங்க போட்டு பார்க்கலாம். அவன் என்ன விஷயம் சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம். வா. சாபூத்ரி. பாலு அவுட். அழுகி நிறுத்துடா. இப்ப எதுக்காக நீ சும்மா அழுற? ஏன்டா அழுகுற சொல்லு. டேய், சொல்லி தொலையண்டா. எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இல்லப்பா, இன்றோட கெடு முடிந்தது. இன்று இரவு ஒருவர் பலி நடத்திருந்ததுல அதான் சாபத்திரி போட்டேன். நான் அவுட்டான. அப்பனா இன்னைக்கு நைட்டு நேத்த பலி ஐயோ, அழுகி நிறுத்துடா. சாபுத்திரி போட்டா நீ பலி ஆயிடுவியா? ஆயிட்டா. உன்னை இங்கேயே புதைச்சிடலாம். ஏய், உன்னை நான் எரிச்சிருவேன்டி. ஏய், கொஞ்சம் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? கௌரி, இப்ப என்ன பண்றது? நைட்ல தானே பலியாக போறோம்னு எழுதிருக்கு. நாம பகல்லையே பூசாரி ஆதாரத்தோட போய் பிடிப்போம். எப்படி கௌரி? சொல்றேன், எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. பூசாரி வீட்டுக்கு போய் என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே. மைதிலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்களே மருத்துவச்சி ஆயிஷாமா, அவங்க நம்ம கிழக்கு தெரு சாவத்திரிக்கு பிரசவம் பார்க்க போயிருக்காங்க. குழந்தை தலை புரண்டு கிடந்துதா. இந்த அம்மா போய் நல்லபடியா பிரசவம் பார்த்து விட்டுருக்காங்களா? ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் மருத்துவச்சி என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது, டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா ஆயிஷா அம்மா இதெல்லாம் தேவையில்லை, நானே பார்த்து சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரசவம் பார்த்திருக்காங்களாம். அந்த அம்மாவோட கைராசி தாயும் புள்ளையும் இப்ப நல்லபடியா இருக்காங்களாம். இப்ப இந்த ஊரெல்லாம் அந்த அம்மாவை பத்தி தான் பேச்சான். எப்படியோம்மா, இந்த மாதிரி ஒரு மருத்துவச்சி அம்மா நம்ம ஊர்ல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே. அது மட்டும் இல்லம்மா, அவங்க புருஷனும் பேரனும் தூக்கு மாட்டிக்க போன பொண்ணு தாய் மக ராசாத்திய கூட காப்பாத்திருக்காங்களாமா. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேனே. மைதிலி, பூனை கத்துற சத்தம் கேட்கல? அடுப்படியில பாலை காய்ச்சி வச்சிருக்கேனே, எப்படிதான் அதுக்கு மூக்குல வேர்க்குதோ தெரியல. இந்த நேரம் பார்த்து என் கைக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா அம்மா, பூனை தானமா வந்திருக்கு, ஏமா புயல் வந்த மாதிரி இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் போய் விரட்டிட்டு வந்துடுறேம்மா. நீ ஒண்ணும் போக வேண்டாம், நீ உட்காந்து காய்கறி வெட்டு, நான் போய் அந்த பூனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அம்மா அம்மா அம்மா, உனக்கு ஏமா கஷ்டம்? நீ உட்காந்து வேலையை பாருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சரி, சீக்கிரம் போய் விரட்டிட்டு வா.
மைதிலி நான் தான். நான் தான் ஒரு பேராக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யார் வச்சாங்க? மைதிலி நான் பிரகாஷ் பேசுறேன். இத முதல்லயே சொல்ல வேண்டியது தானே? சரி தப்புதான், மன்னிச்சிரு. சரி மன்னிச்சிட்டேன். ஆமா என்ன விஷயம்? நான் உன்னை பார்க்கணும். நினைச்ச நேரத்துல பேச ஒரு செல்போன் வாங்கி கொடுத்த மாதிரி நினைச்ச நேரத்துல பார்க்க ஒரு கேமராவை வாங்கி வீட்ல மாட்டி வைக்க வேண்டியது தானே? கேமரா எதுக்கு? உன்னையே கொண்டு வந்து எங்க வீட்டில் வச்சுட்டா போச்சு. அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் உலகநாதன் ஒத்துப்பாரா? ஓய் என்ன மரியாதை இல்லாம மாமனார் பேர்லாம் சொல்லிட்டு. புருஷன் பேர் தான் சொல்லக்கூடாது, மாமனார் பேர் கூடவா சொல்லக்கூடாது? உன் கூட பேசி ஜெயிக்க முடியாது. சரி எப்போ தோப்புக்கு வர? எப்ப என் மனசுக்கு தோணுதோ அப்ப வர. விளையாடாத மைதிலி, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ தோப்புல இருக்க. முடியாதுப்பா, அம்மா இருக்காங்க. என்ன இவ பூனையை விரட்ட போனாளா இல்ல பூனையை கொஞ்சம் போனாளா? அம்மா இருக்கட்டும், நீ தோப்புக்கு வா. அம்மா இருக்காங்கன்னு சொல்றல, போனை வைங்க. மைதிலி தோ வந்துட்டேம்மா. என்னடி பூனை விரட்டிட்டியா? விரட்டிட்டேம்மா. ஆமா அடுப்படியில தானே பூனை இருந்ததுன்னு சொன்ன, நீ இங்க இருந்து வர? அதுவா, பூனை அடுப்படியில் இல்லம்மா, இங்கதான் இருந்துச்சு. ஆஹா சரி சரி, நீ சீக்கிரம் போய் காய்கறி எல்லாம் நறுக்கு, உலக்க வச்சிருக்கோம், நான் போய் அரிசியை போடுறேன். அந்த பூனைக்கு ரொம்ப திமிரு வச்சு போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டாமலா போயிடும். அன்னைக்கு இருக்கு அதுக்கு தீபாவளி, பாத்துக்கிறேன். ஏய் சும்மா நின்னுட்டு இருக்காம போய் காய்கறி வெட்டு. சரிம்மா. ராணி, ராணி, என்ன அதிகாரம் கொடி கட்டி பறக்குது? நீ வர வர என்ன மதிக்கிறதே இல்ல. வர வரன்னு இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லா இல்ல? நீ ஒரு குடும்ப புதமா நடந்துக்காது நல்லா இல்லன்னு சொல்ற. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப மணி என்னன்னு கேக்குறேன். மத்தியானம் மணி 1. இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கும்? இவங்களுக்கு சாப்பாடு பண்ணுமே, உனக்கு கொஞ்சமா கவலை இருக்கா? இவ்வளவுதானா? இத பாருங்க, ஏதோ கொஞ்ச நாள் பொழுது போலியேன்னு மனுஷங்கள மாதிரி சமைச்சு போட்டுட்டு இருந்தேன். அதுவே டெய்லி கை உடைய செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. யாருக்கு பசிக்குதோ அவங்க சாப்பாடு வர வைக்கிற மந்திரத்தை சொல்லி வர வச்சு பசிக்கு சாப்பிடுங்க. இல்ல ராணே, நீ சமைச்சினா உன் கைப்பக்குவம் பெரிய கைப்பக்குவம். இவ சமைச்சு போட்டு தான் பெரிய ஆளா வளர்ந்தியா? அத்தை, இது எங்க புருஷ பொண்டாடி பிரச்சனை. நான் உன் புருஷனை பெத்தபடி முதல்ல எனக்கு பிள்ளை, அப்புறமா தான் உனக்கு புருஷன். முதல்ல தான் உங்க புள்ள, இப்போ எனக்கு புருஷன். முதல்ல மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஒரு தாய்க்கு பிள்ளைதான். டேய் ஜிலா, இனிமே இவ இந்த வீட்டுல சமையல் பண்ணவே கூடாது. ஏமா, நீ இத சொல்லதான் இவ்வளவு பில்டப் பண்ணியா? இப்ப எனக்கு பசிக்குது, அதுக்கு என்ன பண்றது? ஆமா, இங்க என்ன பிரச்சனை? மாமா, உங்க புள்ள பசிக்குது சமைச்சு கொடுன்னாரு, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆஹா, நீ அல்லவா ஒரு குடும்ப ஹிஸ்டரி. ஆமா, ஓவாதம் என்ன? என்னங்க, இனிமே இந்த வீட்டுல சமையல் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். உன்ன மாதிரி ஒருத்தி வயித்துல வந்து பிறக்க என் மகன் என்ன தவம் பண்ணானோ? அப்பா பசிக்குதுப்பா, பதில் சொல்லுங்க. சமையல் பண்ண கூடாதுன்னு தான் சொன்னேன், சாப்பிட கூடாதுன்னு சொல்லல. இன்னும் ஒரே நிமிஷத்துல மந்திரத்தால சாப்பாட வரவழைக்கிறேன், எல்லாரும் பாருங்க. சாப்பாடு வந்தாச்சு. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் வறுவல். இன்னைக்கு பூத கிருத்திகை, இந்த மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டா பூத சக்தி போயிடும். ஆமா, இருங்க, உங்களுக்கு அருமையான சைவ சாப்பாடு வர வைக்கிறேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. மனமே இந்த தூக்குதே, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஐயோ 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 ஐயோ, இங்க உள்ள சாப்பாட்டை மறைய வச்சது யாரு? என் பசுவோட விளையாடுறது யாரு? சொல்லுங்க. நான் தான் மறைய வச்சேன்.
ஏப்பா ஏப்பா இப்படி என் வயிற்றுல கொட்டிக்கிற? உனக்கு பசிச்சதுன்னா நீ இப்படி உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு சாப்பாடை மறை வச்சுட்டியாப்பா. எனக்கு பசிக்குதுப்பா. நாங்க 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் பேசலான்னு வந்தா நீங்க இங்க சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இத பார்த்தா எங்க 2 பேருக்கும் கோபம் வருமா வராதா? ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல சாப்பாட்டை விட அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? மனுஷங்களை போல வாழலாம்னு முடிவு பண்ணிட்டு சாப்பாட்டை மந்திரத்தால வரவழைக்கிறது முறையா? இதை யாராவது மனுஷங்க பார்த்தா மேற்கொண்டு நாம இங்க இருக்க முடியுமா? சரிங்க, அதுக்கு இப்ப நாம என்ன செய்யறது? மனுஷங்க மாதிரி நாமளும் உழைச்சு சாப்பிடணும். என்னப்பா குண்டு தூக்கி போடுற? ஆமாண்டா, நீயே உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு பாரு, அதோட சுகமே தனி. அப்பா எனக்கு என்ன வேலை தெரியும், யார தெரியும், எங்க போய் என்ன வேலை செஞ்சு எப்படி சாப்பிடுறது? ஏய், மூசா பள்ளிக்கூடம் போறேன், நான் பசங்களுக்கு பாடம் நடத்துறேன். உங்க அம்மா இந்த ஊருக்கு மருத்துவச்சி ஆயிட்டா. அதே மாதிரி நீயும் பொண்டாட்டியும் ஏதாவது வேலை தேடிக்கங்க. ஆமாப்பா, அப்பா சொல்றது நியாயம் தான். நீங்களும் ஏதாச்சும் வேலையை தேடிக்கங்க. என்னத்த சொல்றீங்க? இந்த கிராமத்துல என்ன வேலை கிடைக்கும்? ஆமா, சுத்துப்பத்து கிராமத்துல வாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்திலயும் வார சந்தை நடக்கும். அங்க நீங்க 2 பேரும் போய் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வரலாமே. நல்ல யோசனைடா மூசா. ஆமாப்பா, அதையே செய்யுங்க. சரிம்மா, அப்படியே செய்யறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டக்காய், புடலங்காய், பூசணிக்காய், அரைக்கீரை, சிறுகீரை, பெருகீரை. ராசாத்தி வா வா ராசாத்தி வா 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 रासाती वाह रासाती वाह 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 தேவையில்லாமல் நீ என் மீது வேண்டுமென்றே வீண் பழி சுமத்துகின்றாய். நம் தலைவர் மொகாம்போ உன் மீது கோபித்துக் கொள்ள நான் எப்படி காரணமாக இருக்க முடியும்? இது அபத்தம். தலைவர் மொகாம்போ என்னை தளபதியாக நியமித்தது உனக்கு பொறுக்கவில்லை. அதனால் நீ என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க மறுக்கிறாய். இதனால் நாம் இணைந்து மனித வேட்டையாடி தலைவரின் இரத்த பசியை போக்க முடியவில்லை. எனவே அவர் என்னை கடிந்து கொள்கிறார். உனது கேள்விக்கு இந்த பதில் போதுமா, இல்லை இன்னும் வேண்டுமா? போதும் போதும். உனக்கு கிடைத்த தளபதி பட்டத்தால் எனக்கொன்றும் வயிற்றெரிச்சல் இல்லை. அந்த மேதகு பதவியை நீயே வைத்து அழகு பார்த்துக்கொள். எனக்கு தேவையில்லை. அப்படியானால் நீ என் சொல்லுக்கு கட்டுப்படு. எதற்காக நான் உனக்கு கட்டுப்பட வேண்டும்? என்னால் தனித்து இயங்க முடியும் பொழுது நான் ஏன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும்? என்னால் வெளியே தனியே போய் மனிதர்களை வேட்டையாடி அவர்களுடைய உடல்களை நம் தலைவருக்கு சமர்ப்பிக்க முடியும். உன்னால் முடிந்தால் நீயும் செய். என் உழைப்பில் நீ மட்டும் பேர் வாங்க முயற்சிக்காதே. உன் உதவி இனி எனக்கு தேவையில்லை. என் பணியை நானே தனித்து செய்வேன். நீர் இருவரும் நீங்களே சுலபமாக முடிவெடுத்துக் கொண்டால் உங்களுக்கு தலைவன் என்று நான் ஒருவன் எதற்கு இங்கே? உங்களுக்குள் நடக்கும் யார் பெரியவன் என்ற போட்டியில் அழியப் போவது நீங்கள் மட்டுமல்ல,
இரத்த காட்டேரி எனும் உலக பேரினமான நம் இனமும் தான். நாம் இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்குள்ள காலமோ மிக குறைவு, தடைகளோ ஏராளம். இதை வெற்றிகரமாக முறியடித்து நாம் பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றியாக வேண்டும். எனவே உங்களுக்குள் இருக்கிற பகையை கைவிட்டு தனித்தனியே இயங்கும் எண்ணங்களை விட்டு இருவரும் இணைந்து ஒற்றுமையாக செயல்படுங்கள். இது என் கடுமையான உத்தரவு. நானே தேடி போய் கண்டுபிடித்து கடித்து ரத்தம் குடித்த ராசாத்தி எனும் இளம் பெண்ணை மறுபடியும் ரத்தம் குடிக்க வரவழைத்துள்ளேன். அவள் வந்து கொண்டிருக்கிறாள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் அவள் ரத்தத்தை ருசித்துக் கொள்ளலாம்.